Praise the Lord. Welcome to Family Talks. It's such a joy and honor to be meeting with you all as families and enjoying the presence of God this morning and talking about His Word. Yeah. Yeah, last week we were talking about how we can serve as families, and we saw the three aspects of, how we can serve: the upward focus, inward Inward, focus, and the outward. outward focus. And it was such a blessing, and I hope it was a blessing to you as well. And this week being the last week of November, and we're moving into a new month, the last month of the year, that is December. And Yeah. டிசம்பர் மாதம் நாம் பொதுவாக கிறிஸ்மஸ் ஊழியங்கள் தேவனுக்காக நம்ம அநேக இடங்களை போய் ஆண்டவருக்காக சாட்சியாக இருக்கிற ஒரு நாட்களாக இருக்கிறது. இந்த டிசம்பர் மாதம் நாம் ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏன் கிறிஸ்மஸ்னால் என்ன நம்ம கேட்கும் போது, கிறிஸ்மஸ் இஸ் காட்ஸ் ஃபேமிலி ப்ராப்ளம் தட் காட் இஸ் ஃபிக்ஸிங். ஆண்டவருடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை தீர்க்க தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருங்க, இந்த கிறிஸ்மஸை தேவன் கொடுத்துருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்மளுக்கு நல்லா தெரியும், ஆதியில் ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கினார், மனுஷன் பாவத்தில் விழுந்து போயிட்டான். அப்போ தேவ குடும்பத்தில் என்ன ஆச்சுங்க, ஒரு மனுஷனுடைய முரட்டாட்டத்தினால, கீழ்ப்படியாததுனால தே ஃபாலோ அவே. இப்போ இவங்க தூரம் போன பிற்பாடு ஆண்டவருடைய செயல்பாட்டை நம்ம பார்க்குறோம். அவர் குடும்பத்தில் இந்த பிரச்சனையை தீர்க்க ஆண்டவர் என்ன பண்ணுறாருங்க, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்புகிறார் இல்லைங்களா? ஸோ இப்படி கூட இதை பார்க்கலாம். கிறிஸ்மஸ் இஸ் காட் லான்ச்சிங் மிஷன்ஸ் ஒர்க். கிறிஸ்மஸ் வந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மிஷினரியாக, அவர் முதல் மிஷினரி யார்? ஆண்டவர் தான் மிஷினரியாக இறங்கி வருகிறார். ஏன் நம்மெல்லாம் இப்படி அழிவுலையும் இருளையும் இல்லைங்களா, ஆண்டவரை விட்டு தூரம் போகிறத பார்த்து அவர் மனசு பொறுத்துக்க முடியல. ஸோ முதல் கிஃப்ட் யார் கொடுத்தது? ஆண்டவர் தான் முதல் கிறிஸ்மஸ் கிஃப்ட் அவர் பிள்ளையை கொடுக்குறாரு. முதல் மிஷினரி யார்? ஆண்டவர் தான் முதல் மிஷினரியாக வராரு. இதை கொஞ்சம் பாருங்கள், ஆண்டவர் எப்படியெல்லாம் வேலை செஞ்சால், ஹவு டஸ் காட் ஒர்க், எப்படியெல்லாம் ஆண்டவர் வேலை செய்கிறாருன்னு பாருங்கள். முதலாவது ஆதி ஆமத்தில் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உண்டாக்கி ஒரு குடும்பத்தை தான் முதல் ஆண்டவர் உண்டாக்குறார் இல்லைங்களா, அவருடைய சித்தத்தை இந்த உலகத்தில் நாம் செய்ய. ரெண்டாவது நோவாவை பார்க்குறோம். நோவா மூலியமாக இந்த உலகத்தில் ஆண்டவர் நோவா குடும்பத்தை காப்பாற்றி அங்கே வந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய நியூ சாப்டரை தொடங்குறாரு இல்லைங்களா. அங்கே கூட வாட் வி சி இஸ் அ ஃபேமிலி யூனிட். காட் இஸ் யூஸிங் அ ஃபேமிலி இல்லைங்களா. பின்பு நாம் ஆபிரகாமை பார்க்குறோம். ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொள்ளும் போது கூட, உன்னுடைய குடும்பத்தினர், in your family the nations will be blessed. Amen. Through your seed nations will be blessed. அப்போ குடும்பத்தை ஆண்டவர் அந்த பிக்சரில் கொண்டு வரது நாம் திருப்பி பார்க்குறோம் இல்லைங்களா. இப்படி வேத வசனம் முழுவதுமாக நம்ம பார்க்க முடியும். கிறிஸ்து இயேசு கூட எடுத்து பாருங்க இல்லைங்களா. மேரி, ஜோசப் அண்ட் ஜீசஸ், a family இல்லைங்களா. God launches families to fulfill his will. Amen. God is always interested in families இல்லையா. நம்மளையும் கூட ஆண்டவர் படிக்கும் போது நம்மளை ஹிடன் ட்ராப்பர்ஸ் ஆஸ் இண்டிவிஜுவல்ஸ், நம்மளை எல்லாரையுமே ஒரு ஒரு குடும்பத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஏன்னா that is the plan of God, and he created the institution of family. And his redemption work, நீங்கள் சொன்ன மாதிரி Jesus is the first missionary ன்னு சொல்லும் போது, அவர் வந்து ஒரு அந்த ஃபேமிலியை மீட்கிற மிஷனில் Jesus came to this earth. What a beautiful thought. Yeah, so if Christmas is about God going after his family இல்லைங்களா, கிறிஸ்மஸ் தான் என்னதுங்க, தேவன் ஒரு குடும்பத்தை சீர்படுத்த, அவர் மக்களை திருப்பி கொண்டு வர, அவருடைய குடும்பத்தை ஒன்றாக அவருடைய சித்தத்துக்குள்ள, அவருடைய பிளான்குள்ளே கொண்டு வர எடுத்த முயற்சி தான் கிறிஸ்மஸ் இல்லைங்களா. இப்பொழுது எக்லீசியா, சபையை தேவன் உண்டாக்கி, சபைக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறாருங்க, அந்த கிரேட் கமிஷன் இல்லைங்களா. பிரதான கட்டளை என்னதுங்க, தேவனுடைய குடும்பத்தின் அந்த தூரம் போயிருக்கிற மக்களை, குடும்பத்திலேருந்து விலகி போயிருக்கிற மக்களை திருப்பி குடும்பத்துக்குள்ளே கொண்டு வருகிற தேவனுடைய மிஷனரி வேலை. அதான் எக்லீசியாவுக்கு தேவன் கொடுத்துருக்கிற பெரிய கட்டளையே. அப்போது கிறிஸ்மஸ் அன்றைக்கு இந்த மாதம் இல்லைங்களா, டிசம்பருக்குள்ளே நம்ம போன உடனே வீடு நம்ம டெக்கரேட் பண்ணணும், நம்ம பலகாரங்களை சொல்லணும், ரொம்ப பிஸி ஆகிடுறோம் இல்லைங்களா. கிறிஸ்மஸ் டைமில் ஷாப்பிங் பண்ணணும், பசங்களுக்கெல்லாம் கிஃப்ட்ஸ் வாங்கணும், அநேக திங்ஸில் நம்ம பிஸி ஆக போகிறோம். லெட்ஸ் நாட் ஃபர்கெட், as we enter December, let's not forget, what is this all about? இது வெறும் புது துணி குறித்து அல்ல, இது ஏதோ நம்ம வெறும் சந்தோஷமாக இருக்கணும், பலகாரங்களை சொல்லணும், சொந்தக்காரங்களை போய் பார்க்கணும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் தட், பட் திஸ் இஸ் அபவுட் காட்ஸ் ஃபேமிலி. இது தேவனுடைய குடும்பம்.
அந்த குடும்பம் எப்படியாவது அவருடைய திட்டத்துக்குள்ளோ அவருடைய விருப்பத்துக்குள்ளே வரணும். ஒருத்தருக்குள்ள அழிந்து போகக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்படணுன்றது ஆண்டவருடைய இருதயத்தின் வாஞ்ச, இருதயத்தின் துடிப்பு. அந்த இருதயத்தின் அதுக்காக தான் கிறிஸ்மஸ் தேவன் உண்டாக்குறார். அதுக்காக தான் அவருடைய ஒரே பேரான குமாரனை மிஷினரியாக அனுப்புகிறார். தொலைந்து போனவர்களை தேடவும் இல்லைங்களா, இருள் இருக்கிறவங்களை ஆச்சரிய ஒளி கொண்டு வரவும் இல்லைங்களா. இப்போ அதே குடும்பத்தில் நாம் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். எக்லீசியா கால்ட் அவுட் ஒன்ஸ். ஏன் நம்மளை ஆண்டவர் வெளியே அழைச்சிருக்கிறாருங்க? ஏன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாரு? ஏன் ஆண்டவர் நம்மளை வேர்பிரித்து வச்சிருக்கிறாரு? நாம் அவருக்காக போய் அவர் குடும்பத்தின் பணியை செய்ய, நாம் பிரதான கட்டளை பிரகாரமாக நாம் மக்களை தேடி போய், இயேசு எப்படி இருளில் இருக்கிறவங்களை தேடி வந்தாரோ, எப்படி தொலைந்து போன குடும்பத்தாரை தேடி வந்தாரோ, அதே போல இந்த மாதம் நாமளும் தேடி போக தேவனுடைய இருதயத்தின் வாஞ்சையை நிறைவேற்ற நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. உலகமே கிறிஸ்மஸ் கொண்டாடுது. நாம் கிறிஸ்மஸை இப்படி கொண்டாடும் போத பரலோகம் நம்மளை கொண்டாடும். ஹல்லேலூயா. பரலோகம் ரொம்ப சந்தோஷப்படும். இந்த கிறிஸ்மஸ், இந்த டிசம்பர் மாதம் உங்கள் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகட்டுங்க. உங்கள் நிமித்தம் இயேசுவின் உள்ளம் பூரிப்பாக சந்தோஷமாக இந்த மாதம் இயேசுவின் உள்ளத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷப்படுத்தலாம். ஆமென். இந்த அநேக ஆயத்தத்தோட கூட நம்ம டெக்கரேஷன், நம்ம துணி, இதோடு கூட நம்ம இருதயத்தை நம்ம எப்படி ஆண்டவருக்காக ஆயத்தப்படுத்தலாம். பிதாவாகிய தேவன் நம்மளுக்காக இயேசுவை கொடுத்தாரு. இயேசு தன்னைத்தானே நம்மளுக்காக கொடுத்தாரு. நம்ம இயேசுக்காக என்ன கொடுக்க முடியும்ன்ற யோசனையில் ஆயத்தத்தோட நம்ம இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்கணும். நம்ம இதோட தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆமென். நம்ம உள்ளத்தை கொடுப்போம், நம்ம நேரங்களை கொடுப்போம், உற்சாகமாக கொடுப்போம், தாராளமாக கொடுப்போம். இந்த டிசம்பர் மாதம் நம்ம சபை மூலியமாக அநேக ஊழியங்கள் நடக்க போகிறது. எங்கெல்லாம் நீங்கள் பங்கு கொள்ள முடியுமோ நீங்கள் வந்து இன்வால்வ் ஆகுங்க. அது மாத்திரம் இல்லை, உங்கள் வட்டாரத்தில் நீங்கள் என்ன செய்ய முடியும், உங்கள் குடும்பத்தாருக்காக நீங்கள் என்ன செய்ய முடியும், எப்படியெல்லாம் நம்ம இயேசுவை பிரதிபலிக்க முடியும், எப்படியெல்லாம் இயேசுக்காக நம்ம ஸ்தானாதிபதிகளாக செயல்பட முடியும். நாம் சிந்திப்போம், நாம் செயல்படுவோம். ஒரே ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழுறதுங்க. இயேசுக்காக வாழ்ந்தோன்னா நம்ம வாழ்க்கை முடிவில் திருப்தியாக சந்தோஷமாக ஓட்டத்தை ஓடி முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்ட, நல்ல போராட்டத்தை போராடினேன்ட்டு நம்மனாலையும் சொல்ல முடியுங்க. இந்த நாள் ஆண்டவர் நம்மளை ஞாபகப்படுத்துகிறாரு. நம்ம அடுத்த மாதம் டிசம்பருக்குள்ளாக கால் எடுத்து வைக்க போகிறோம். அந்த டிசம்பர் மாதம் முழுவதுமாக தேவ மகிமைக்காக பரலோகத்தில் ஏன் நிமித்தம் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாக, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட தேவனுக்காக நாம் செயல்பட போகிறோம் என்று நம்மளை நாம் ஒப்பு கொடுத்து ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, குடும்பங்களை நீர் உம்முடைய ஊழியத்தை செய்ய பயன்படுத்தி கொள்கிற ஆண்டவர் நீங்க அப்பா. நீர் இந்த பூலோகத்தில் எதெல்லாம் செய்ய விரும்பினீரோ குடும்பங்களை கொண்டு நீர் செய்த காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கப்பா எங்கள் சபையில் இருக்கிற அனைத்து குடும்பங்களும், இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து குடும்பங்களையும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக தேவன் உள்ளத்தில் இருக்கிற அந்த வாஞ்ச, அந்த ஆத்மாக்கு வாஞ்ச அப்பா, அது மனுஷன் விழுந்து போனதை பார்த்து ஆண்டவரே நீர் முதல் மிஷினரியாக வந்தீங்கப்பா. உம்முடைய குடும்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவி முதல் மிஷினரிகளாக செயல்பட்டு குடும்பமாக மனுஷனை மீட்டுக்கொள்ள எவ்வளோ கிரியை நீங்கள் செஞ்சீங்க, செய்து கொண்டு இருக்கிறீங்க, செய்ய போகிறீங்க. உம்மோட நாங்களும் கை சேர்ந்து முழு குடும்பமாக ஆண்டவரே இந்த கடைசி நாட்களில் உமக்காக நாங்கள் செயல்பட ஆண்டவரே எங்களுக்கு ஞானத்தை தாங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தாங்க. ஆண்டவரே, வாசல்கள் திறக்கப்படட்டும் ஐயா. திறந்த வாசல்களை கொடுக்குற ஆண்டவர் நீங்கள். இந்த மாதமெல்லாம் ஆண்டவரே ஆச்சரியமாக டிசம்பர் மாதம் முடியும் போது நாங்கள் திரும்பி பார்த்து தேவனுக்கு மகிமை செலுத்த ஆண்டவர் இப்படியெல்லாம் எங்களை பயன்படுத்தினார் என்ற சாட்சிகள் உண்டாகப்பா. ஆண்டவரே, பார்த்து கொண்டிருக்கிற எல்லா மக்களுங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. ஆஸ் அ ஃபேமிலி யூனிட் லார்ட். ஆண்டவரே, ஆபிரகாமை நீர் எப்படி ஆசீர்வதித்தோ அவர் குடும்பத்தின் மூலியமாக அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட, அதே போல் எங்கள் குடும்பங்கள் மூலியமாக அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. உமக்கே துதிக்கான மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிங்க. கர்த்தர் வல்லமே உங்களை நடத்துவார். ஆமென்.